அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல ஒரு நாள் ஒரே அளவுல தென்னை மரம், வாழை மரம் ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நட்டுட்டு போறாரு. இந்த ரெண்டு மரமும் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. ஆனா தென்னை மரம் ஸ்லோவா தான் வளருது. ஆனா வாழை மரம் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிக்குது. அந்த வேகமா வளர்றதுனாலே அந்த வாழை மரம் பக்கத்துல இருக்க தென்னை மரத்தை பார்த்து ஏளனமா கேலி பண்ணி சிரிக்குது. ஒரே மண்ணில் தான் நட்டாங்க, ஒரே அளவுல தான் நட்டாங்க, ஒரே அளவு தண்ணி தான் ரெண்டு பேருக்கு ஊத்துறாங்க, ஒரே அளவு உரம் தான் ரெண்டு பேருக்கு வைக்கிறாங்க. ஆனா நான் எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு வரேன், நீ எவ்வளவு ஸ்லோவா வளர்றேன்னு பாரு, நீ சரியான சோம்பேறி, வாழ்க்கையில உன்னால் பெருசா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேலி பண்ணுது. ஆனா தென்னை மரம் இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, அது மட்டும் ஸ்லோவா வளர்ந்துட்டே வருது. ஒரு வருஷம் ஆகுது, அந்த வாழை மரம் அழகா குலைத்தள்ள ஆரம்பிக்குது, இலையெல்லாம் பறந்து விரிஞ்சு பல அழகா வளர்ந்து நிக்குது. அப்பயும் அந்த வாழை மரம் தென்னை மரத்துல போய் கேலி பண்ணுது, என் இலையெல்லாம் பறந்து விரிஞ்சு எவ்வளவு நல்லா இருக்கு, நான் வந்து வாழைப்பழம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனா நீ இன்னும் வளராமே இருக்கிறியே, உன் இலையெல்லாம் பாரு இப்படி கிழிஞ்சு தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுது. ஆனா தென்னை மரம் அதை கண்டுக்கிறதே இல்லை. அப்ப விவசாயி அங்க வராரு, வந்துட்டு ரெண்டு மரத்தையும் பாக்குறாரு, வாழை மரத்தை பாக்குறாரு, அழகா குலைத்தள்ளி இருக்கு, இலையெல்லாம் பறந்து வச்சு அழகா இருக்கு, தொட்டு தொட்டு பாக்குறாரு. அந்த வாழை மரத்துக்கு பயங்கரமான பெருமை, அவன் தென்னை மரத்துக்கிட்ட கூட போல, நம்மளதான் வந்து தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கிறான், நம்மள நினைச்சுதான் அந்த விவசாயிக்கு பயங்கரமான பெருமை அப்படின்னா நினைச்சுக்கிறது. வீட்டுக்கு போற விவசாயி ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த வாழை மரத்தை ஒரே சிவா சிவிடுறான். பக்கத்துல இருக்க தென்னை மரம் அப்பவும் அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது நண்பர்களே, வேகமான வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டுமே வாழ்க்கையில வெற்றி கிடையாது. பக்கத்துல ஒருத்தங்க நிதானமா வளர்றாங்க அப்படிங்கிறத தோல்வி அடைவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, அவர்களுடைய திறமையை பொறுத்து அவர்களுக்கு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை பொறுத்து கம்பேர் பண்ணாதீங்க, ஜெயிச்சுவாங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.